சாணக்கியரை பொறுத்தவரை இந்த உலகின் மிகப்பெரிய ஆயுதம் என்றால் அது பெண்ணின் இளமையும் அழகும் தான். இது இரண்டும் எவரையும் எதையும் செய்ய வைத்துவிடும். ஒரு அழகிய மலரின் நறுமணம் என்பது எப்பொழுதும் காற்று வீசும் திசையில்தான் பரவும். ஆனால் ஒருவரின் நல்ல குணமானது அனைத்து திசைகளிலும் பரவக்கூடும். மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே எல்லா தவறுகளையும் செய்து கற்றுக்கொள்ள ஆயுளுக்கும் முடியாது. ஒரு செயலை தொடங்கிய பிறகு தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயந்து போய் கைவிட்டு விடாதே. மகிழ்ச்சியானவர்கள் யார் என்றால் தன் செயலை எவர் நேர்மையுடன் செய்கிறார்களோ அவர்களே மகிழ்ச்சியானவர்கள். வேப்ப மரத்தை கிளை முதல் வேர் வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அதுபோல் தீய குணம் கொண்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது. ஒரு மனிதன் செயல்களாலும் அறிவினாலும் மட்டுமே உயர்ந்தவனாகிறான், பிறப்பினால் மட்டுமே அல்ல. கடவுள் சிலைகளில் இருப்பதில்லை. உனது உணர்வே உனக்கு கடவுள், உன் ஆன்மாவே உனக்கு கோயில். கல்விதான் ஒருவரின் சிறந்த நண்பன். கல்வி கற்ற ஒருவர் அனைத்து இடங்களிலும் மதிக்கப்படுவார். கல்வி அழகு இளமை இரண்டையுமே தோற்கடிக்க கூடியதாகும். உங்கள் குழந்தை பிறந்த முதல் 5 வருடம் செல்லமாக வளர்க்கவும். அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களை திட்டவும். 11 வயதை நெருங்கும் போது அவர்களை நண்பர்களாக நடத்தவும். உங்களின் வளர்ந்த குழந்தைகள்தான் உங்களுக்கு எப்பொழுதும் சிறந்த நண்பர்கள். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளும் கணவன் மனைவி, துரோகம் செய்யும் நண்பன், சோம்பேறியான வேலைக்காரன், இவர்களுடன் வாழ்வது விஷப்பாம்புடன் வாழ்வதற்கு சமம். இது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் மரணத்தை தேடித்தரும். வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விடவும் புலிகள் உலவும் காட்டில் மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது. எடுத்த காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான். ஒரு வேலையை தொடங்கும் முன் நீங்கள் உங்களுக்குள்ளேயே 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? இதன் முடிவு என்னவாக இருக்கும்? மற்றும் இதில் நான் வெற்றி பெறுவேனா? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு திருப்திகரமான பதில் கிடைத்தால் மட்டும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு வேலையை தொடங்கும் முன் நீங்கள் உங்களுக்குள்ளேயே 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? இதன் முடிவு என்னவாக இருக்கும்? மற்றும் இதில் நான் வெற்றி பெறுவேனா? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு திருப்திகரமான பதில் கிடைத்தால் மட்டும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள்.